மாடிக்கு எதுக்காக மெயினாக வந்தேன் தெரியுமா? இந்த இருவாச்சி மல்லி இருக்கா, இதை வந்து இந்த சின்னதில் இருக்குது. வாட்டர் கேன் தான், பட் அதிமேதாவித்தனமாக 2 வருஷம் முன்னாடி என்னமோ ஒரு வாட்டர் கேனாக பாதியாக கட் பண்ணால் நிறைய நமக்கு வாட்டர் கேன் தோட்டத்துக்கு கிடைக்கணும்னு வச்சு பாதியாக கட் பண்ணிவிட்டேன். வேர் போகிறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது பெருசானா. ஸோ இந்த மல்லி செடியை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டப் இருக்கு இல்லையா, இந்த நார்த் இந்தியன்ஸில் இப்போ 100 ரூபா டப்புன்னு விற்றுட்டு வராங்களே, அதுதான் அதில் நட போகிறேன். பட் என்ன ஆகிடுச்சு தெரியுமா, மாடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்ருந்தோமா, அவர் டமால் டிமில்னு போட்டு உடச்சி விட்டார். சரி, அதனால் எனக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு சால்ட்ரிங் ரோடை வச்சு ஒட்டி 2 டப்பை தேற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் மல்லி நட போகிறேன் இன்றைக்கி. ஸோ நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் எப்படி நடுவேன், கீழே ஏதாவது இந்த தேங்காய் தொண்டுலாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சையில் இங்கே நிறைய கிடக்கும், அதெல்லாம் போட்டுட்டு கீழே கொஞ்சம் மண் போட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் ஹஸ்க்கு கொஞ்சம் எக்கச்சக்கமாக கொஞ்சம் போட்டு ஏன்னா வெயிட்டாக டப்பு நிறைய மண் பிடிக்கும்போது மாடி வெயிட் ஏறிடும். ஸோ இதில் ஒரு 50% or 60% ரைஸ் ஹஸ்க்கு போடுவேன். அப்புறம் கம்போஸ்ட் கொஞ்சம் காஞ்சையில் இதெல்லாம் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இது என்ன பண்ண போகிறேன்னா, டப்பில் ஃபில் பண்ணிவிட்டு தூக்கி வைக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த இடத்த தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மல்லிக்கு. அதாவது இங்கெல்லாம் கொஞ்சம் நடுவில் காய்கறிகள் இருக்கும். ஸோ இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லருக்கு மேலே கரெக்டாக வச்சுருக்கேன். டப்பை வச்சு இதுக்கு மேலே மல்லி செடி வச்சேன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதில் மல்லி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நேற்றுக்கு நடணும்னு நினச்சேன்னா நடலை, முடியல. ஸோ இப்போ இந்த டப்பு உடஞ்சிருந்ததா, நான் ஏதோ பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சுட்டேன். இது இங்கேருந்து நகர்த்தக்கூடாது, நகர்ந்தால் அது உடஞ்சிரும். ஸோ இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகுதுன்றனால ஓகே. நான் இங்கெல்லாம் ஓட்டை போட்டுக்கிட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக ஓட்டை போட்டேன். சைட்லலாம் பெரிய டப்பாக இருக்கா, மண் நிறையா இருக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை, ஏர் சப்ளை இருக்கணும் இல்லையா, அதனால் அதோட பாடி ஃபுல்லாக அங்கங்கே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். தேங்காய் நார் இருந்துச்சு, ஸோ கீழே ஒரு லேயர் தேங்காய் நார். அப்புறம் ஆஸ் யூஷுவல், ஏன்னா இது ஃபுல்லாக மண் நிரப்பினோன்னா ரொம்ப வெயிட்டும் ஆகிடும். ப்ளஸ் இந்த மாதிரி இது போட்டால் அது பாட்டுக்கும் மெதுவாக கம்போஸ்ட் ஆகி மல்லி செடி தானே தாங்கிக்கும். இப்போ ரோஸோ இல்லை ரொம்ப டெலிகேட் பிளான்ட்ஸ்னால் நம்ம இந்த தென்னந்தொண்டு போட்டதுக்கப்புறமா இந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இலை கட்டை காசாப்பணமாக சும்மா போகிறதுக்கு அது கட்டையை உள்ளே போட்டு விட்டுருலாம், அது பாட்டுக்கு மக்கும். அப்புறம் இந்த காஞ்ச சில்லுலாம் இருக்குது. அதுக்கப்புறமா க்ரீன் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுருவேன். இதெல்லாம் இந்த கற்பூரவல்லி, குப்பைமேனி அந்த இலையெல்லாம் இருக்கும் மாடியில், அதெல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவேன் நான். இதில் ஒரு லேயர் மண் ஃபில் பண்ணணும். இதோ இது வெறும் மண், செம்மண், இந்த பழைய மண் கலவை அது வச்சுருக்கேன். இதுக்குள்ளே டைரெக்டாக மண் மட்டும் போடுறேன் நான். இது வெறும் மண் தான், ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். இது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், கடப்பாக்கல், அதுக்கு மேலே இந்த ஆலோ பிளாக்கு, அதுக்கு மேலே இந்த இது. ஸோ இந்த இடத்துல மண் விழுந்து கொஞ்சம் குச்சான ஆகாது, தண்ணி ஊற்றி கூட அடிச்சுக்கலாம். ஸோ ஏர் கேப் இருக்கும் நமக்கு, ஓகேவா. இப்போ அடுத்தடுத்து காஞ்ச இலையெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் நான். போட்டாச்சு காஞ்ச இலை. அந்த கட்டை இருந்துச்சா, ஒரு கட்டை, அந்த கட்டையை போட்டேன். அப்புறம் கொஞ்சம் கற்பூரவல்லி இலை, குப்பைமேனி இலை, கீழாநெல்லி, என்னென்ன கிடச்சதோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் கொஞ்சம் மக்கறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுனால நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் வெறும் கஞ்சி தண்ணியும் அந்த மோர் அதெல்லாம் போட்டு கிளிக்க வச்சுருந்தது. ஸோ இது கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் அது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் இது மக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஊற்றுனா இந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுமான்னு தெரியல. ஸோ முதல்ல கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது மெதுவாக மண்ணில் ஊற்றும் போது மெதுவாக கூட பட்டுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாக நுண்ணுயிர்கள் நிறைஞ்ச சொல்யூஷன். இப்போ இது ஊற்றிட்டேன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கலவை இதுதான். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய காஞ்ச இலைங்க. அங்கே தெரியுதா, இந்த இடத்துல வைக்கோல் காஞ்ச இலையெல்லாம் போட்டு பயங்கரமாக மக்கி போய் அப்படியே கிடந்தது. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பங்கு ரைஸ் ஹஸ்க் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பங்குக்கு மண். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதிக்கு கொஞ்சம் கம்மியாகவே அந்த டப்பில் இந்த காஞ்ச இலெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது நல்ல பொலன்னு இருக்குது இது. ஸோ இப்போ என்னென்னா இதில் மாட்டுச்சாணம் என்கிட்ட இல்லை. ஸோ வெயிட் பண்ண வேண்டான்னு நல்லா காஞ்ச இலெல்லாம் இருந்ததுனால போட்டுட்டேன். அப்புறம் நம்ம உரம் கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். நாளைக்கு வேறு மழை நிறைய பெய்யுன்னு இருக்காங்களா, தரையில் இருக்க இந்த மண்ணெல்லாம் எடுத்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை கொண்டு டப்பில் ஃபில் பண்ணி டப்பு தூக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ ஒரு தொட்டியாக கொண்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு பக்கெட் போட்டிருக்கேன். இந்த மண்ணெல்லாம் நல்லா தள்ளணும். ப்ளஸ் உள்ளே நிறைய இந்த இது போட்டிருக்கோங்க, நம்ம காஞ்ச இலை நிறைய போட்டனால கேப் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய சில்லு இருப்பார் அந்த குட்டி குட்டி தொட்டியில் உள்ளது. எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து பிளான் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஞ்சம் குத்தி உள்ளால ஃபில் பண்ணணும், இல்லைன்னா அந்த காற்று ஏர் பாக்கெட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஓகே, நான் இனி அடுத்தது ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நான் இந்த மல்லி செடி இனி எடுக்கணும் இந்த தொட்டியிலேருந்து. ஓகே, எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ ஃபுல்லாக நல்லா வேர் விட்டுருச்சு நிறைய. இந்த கீழே மணல் எல்லாம் போட்டு தான் நட்டுருந்தேன் நல்லா ட்ரைனேஜ்க்காக. ஸோ நல்லா ஒயிட் ரூட்ஸு நல்லா ஹெல்த்தியாகவே வளர்ந்துருக்கு. இனிமேல் இதில் விட்டு அது வேர் போய் கஷ்டப்படும். அதனால தான் இது அப்படியே எடுத்து குட் கேர்லாக அந்த டப்பில் பாட் பண்ணிட்டேன்னா இது வந்து இருவாச்சி மல்லி பாட் பண்ணிவிட்டு இனி ஃபைனலாக உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இதை அப்படியே அந்த டப் மேலே வச்சுருவேன். தூக்கி பார்க்கலாமா? இல்லாமல் இருந்தால் கொண்டு அப்படியே வச்சிடலாம். சூப்பர். ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேங்க, வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இனி இதை எடுத்து வச்சுட்டேன்னா இனி இந்த மண் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் நான் கடைசியாக. ஓகேவா? தனியாக எடுக்கிறனால கோர்வையாக எடுக்க முடியல. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறவங்களோட, அவ்வளோதான். நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. ஓகே, ஸோ இதுதான். ஜஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துருக்கேன். காற்றுல ரொம்ப அடிச்சுன்னா வேறு நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துருக்கேன். இந்த சப்போர்ட்டே கொஞ்சம் ஆடுது. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணி வளரட்டும். அப்புறம் இதெல்லாம் என்ன, சும்மா பிளைண்ட் ஷூட்ஸாக இருக்குது. எல்லாத்தையும் உடச்சி இதுக்கே போட்டுடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஷூட்டு தான். இதையும் உடச்சிடுவோம். இதுவும் பிளைண்ட் ஷூட்டு தான். இதையும் உடச்சிடுவோம். அப்புறம் இதில் மொட்டு விட்டுருக்கு, அதனால விட்டு வச்சிடலாம். இதுலேயும் மொட்டு விட்டுருக்கு. இது பூத்ததுக்கப்புறம் இதை உடச்சி விட்டுறலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி நட்ட உடனே கொடுப்பாங்கள்ல, வேப்பம் புண்ணாக்கு போட மறந்துட்டேன். ஸோ இதிலே வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி இன்னாக்ரேட் பண்ணி வச்சுருவோம். எங்கள் வீட்டில் இருவாச்சி மல்லி செடியை நட்டுட்டேன். இது எனக்கு கார்டன் ஃப்ரெண்டு வாசுதேவன் சார் கொடுத்தாரு. ஒரு குட்டி கிளையாக கொடுத்தாரு.
ஐ திங்க் இந்த வருஷம் ஆரம்பத்துலேயோ இல்லை லாஸ்ட் இயர் மிடில் கொடுத்தாரோ தெரியல, ஒரு சின்ன கிளையாக கொடுத்தாரு. அழகாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதில் ரூட்ஸ் கொஞ்சம் தெரியுதா, அதோட வேர் தெரியுது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நான் மண்ணு போட்டு இப்போ மறைச்சிடுவேன். நான் வேர் தெரிய வேண்டாம், ஆனால் மறைச்சிடுவேன். ஓகே, பார்க்கலாம் இவங்க எப்படி என்னோடய கார்டனில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பாய், டேக் கேர்.